மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது நமக்கு முன்பின் தெரியாதவர்களோட சில பிரச்சனைகள் ஏற்படலாம். சில நேரங்களில் நீங்கள் ஏதோ ஒரு தலையீடு இருக்கும், அந்த தலையீடு ஏற்படுவதால் சில பிரச்சனைகள், சில பின்னடைவுகள் இதெல்லாம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக உங்கள் செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. சில புதிய விஷயங்களை தொடங்கும் பொழுது கொஞ்சம் நிதான போக்கை கையாள வேண்டும். இப்போ இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கடுமையான உழைப்பு தேவைப்படும், கவனம் தேவைப்படும். ஆனால் நல்ல வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக அதன் பலனாக கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். நம்ம எதிர்பாராத சில தடைகள், சில பின்னடைவுகள், அதனால் வரக்கூடிய சில ஏமாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். அடுத்து கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சாதகமான நல்ல பலன்கள் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்க்கிற விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்கிற வகையில் நல்லபடியாக நடக்கும். முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு தினம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இந்த தன வரவு வந்து சேரும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு அறிவாற்றலாலும் நல்ல பல விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும். குறிப்பாக இந்த வருவாய்த்துறையில் பேங்க்கு வங்கித்துறை இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களே ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும், நிதானமாக செயல்பட நன்மைகள் ஏற்படும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் ஒரு சுபமான நல்ல ஒரு சூழல் நிலவும், ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகளை கொண்ட தினமாக அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் வந்து உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய, அற்புதமான நல்ல திருப்பங்களை எல்லாம் தரக்கூடிய, நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சிறப்பான தினமாக இது அமையும். இந்த தினங்களில் நீங்கள் போடக்கூடிய ஒரு திட்டங்களாகட்டும், இல்லை சந்தித்து பேசக்கூடியவர்களுடைய ஒரு பேச்சுக்களால் வரக்கூடிய நன்மைகள், இது மாதிரி பல விஷயத்திலையும் உங்களுக்கு வந்து நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினமாக இது விளங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நான் எல்லாத்தையும் செஞ்சேன்னு நினைக்கிறத விட தெய்வம் எனக்கு துணை இருக்கிறது என்ற ஒரு எண்ணத்தோடு செயல்படும் பொழுது சிறப்பான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான தினம். நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். நினைத்ததை நினைத்தபடி முடிக்க முடியும். எல்லாரும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் அலைச்சல்கள் சற்று அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் எதிர்பாராத குழப்பங்கள், அதனால வந்து ஒரு அசதியான ஒரு சூழல், அதாவது ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஒரு வெறுப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுதும் சற்று நிதானமாக செயல்பட வேண்டும். சில நேரங்களில் நம்ம மனசில் சில எண்ணங்கள் ஓடுவதால் செயல்பாடுகளில் கவனம் இருக்காது. சடாலும் வழிக்கு விழுந்துடுறது, எங்கேயாவது போய் முட்டிக்கிறது, இதெல்லாம் ஏற்படும். பார்த்தீங்கன்னா தடிக்க விழுறது எல்லாம் என்னென்னா மனம் வந்து வேற எங்கேயோ ஈடுபட்டிருக்கும், உடலுடைய தன்மையில் வந்து அது கவனம் செலுத்தாது. அப்படி இல்லாமல் நீங்கள் நிதான போக்கை கையாள வேண்டியது ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான தினமாக இருக்கும். சிறப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும் பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில். அடுத்து ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும்
சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படலாம். சற்று கவனமாக செயல்பட வேண்டும். மற்றபடி நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படும் போது பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக அமையும். சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கடுமையான உழைப்பு இருக்கும். அந்த உழைப்புக்கேற்ற நல்ல பலனும் இருக்கும். ஆனால் மனசில் பார்த்தீங்கன்னா சில நமக்கு மனசுக்கு உகந்ததாக இல்லாதவர்களோட நம்ம பரிச்சயப்பட்டு வேலை செய்ய வேண்டி வரும். இப்போ சில பேர் நமக்கு பிடிக்காது சொல்லுவோம். ஆனால் அவங்களோட வேலை செஞ்சால் தான் நமக்கு நன்மைகள் ஏற்படும், லாபங்கள் ஏற்படும். ஸோ சகித்து கொண்டு செய்வது போல சில சூழல்கள் ஏற்படலாம். இருந்தாலும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது சிறந்த ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு தினமாக இது அமைந்துவிடும். என்ன ஓரளவுக்கு பொறுமையோடையும் நிதானத்தோடையும் நீங்கள் செயல்படணும். இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும். வெற்றிகள், எதிர்பாராத சிறப்பான வெற்றிகளை தரக்கூடிய தினமாக அமையும். பூர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். சில நேரங்களில் ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்லுவோம். அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால ஒரு மனுஷன் அடிபட்டு போயிடும். அதாவது முயல் தோற்று ஆமை ஜெயித்த கதைங்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பின்னடைவுகள்லாம் இருந்தாலும் கூட சிறப்பான உங்களுடைய செயல்பாட்டினால் நல்ல வெற்றி வாய்ப்புகளை பெறுவீர்கள். சந்தோஷங்களை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்த்ததை விட சிறப்பான முன்னேற்றங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ரொம்ப ஒரு சிறப்பான தினம். குறிப்பாக வெளிநாட்டிலேருந்து ஏதாவது செய்திகளை எல்லாம் எதிர்நோக்கி இருந்தால் அதெல்லாம் வந்து சேரும். சில நூதனமான விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டிருக்கும் பொழுது அதெல்லாம் நடக்கும். சில நேரங்களில் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயங்கள், இது நடக்கவே முடியாது, இதுக்கு நமக்கு எந்த விதத்துலையும் நமக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிற இடத்துல கூட அதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய அளவுக்கு சிறப்பான தினமாக இது அமைந்திருக்கிறது. உங்களுடைய எண்ண ஓட்டமும் உங்களுடைய அந்த ஃபோக்கஸும் அங்கே ஆங்கிலத்தில், அதுவும் அந்த வேகமான அந்த செயல்பாடும் மிக மிக சிறப்பான வெற்றிகளை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதில் ஐயமில்லை. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது உத்திர நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் ரொம்ப நல்ல பலன்களே ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்பட நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப சாதகமான தினமாகவும் குடும்பத்திலேயும் நல்ல ஒரு ஆதரவும் தென்படுவதால் ரொம்ப சிறப்பான தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினம். அதே நேரத்தில் அந்த நம்பிக்கையும், அந்த பரிபூர்ண நம்பிக்கையும், அந்த சரணாகதி போன்ற ஒரு தன்மையும் ரொம்ப அவசியம். அப்படி இருக்கும் பொழுது எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம். அது போன்ற ஒரு தினமாக இது அமைகிறது. குறிப்பாக நீங்கள் இந்த மெடிடேஷன், யோகா இந்த மாதிரியான சம்பந்தங்களில் ஈடுபடும் பொழுது சில புதிய எண்ணங்கள் உருவாகும். சில விடை காண முடியாத சில விஷயங்களுக்கு கூட அதனுடைய விடைகள் புலப்படும். தெய்வ அனுகூலம் மிக்க ஒரு சிறப்பான தினமாக இது உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வெற்றி வாய்ப்புகளும் சந்தோஷங்களையும் தரக்கூடிய தினமாக இருக்கும். சுவாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அற்புதமான திருப்பு முனைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். சில நேரங்களில் ஒரு அயல்நாட்டு பயணம் போன்ற விஷயங்களை மேற்கொள்வீர்கள். மொத்தத்தில் ரொம்ப சந்தோஷமான ஒரு தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையும். விசாக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம். எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய தினம். பலராலும் பாராட்டு பெறுவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. எல்லா இருக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சந்திராஷ்டம தினமாக அமைவதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். சில நேரங்களில் சில முட்டாள்தனமான முடிவுகளை எடுத்து விடலாம்.
அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த ஷேர் மார்க்கெட் இது மாதிரிலாம் இருப்பாங்க. அப்போ வந்து அதிகமான ஒரு முதலீடுகளை பெற்று மொத்தமாக இழந்து விடுவது, இது மாதிரி சில முட்டாள்தனமான விஷயங்களை நீங்களே ஆரம்பித்து அதற்காக நீங்களே சஃபர் பண்ணுவீங்க. அதனால் கவனமாக நிதானமாகவும் செயல்பட வேண்டும். பேராசை என்பது இருக்கவே கூடாது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தினமாகத்தான் அமையும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கூடி வரும். ஆனால் கவனமாக செயல்பட்டால் அற்புதமான வெற்றிகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். தேவையில்லாத சில பிரச்சனைகள் கதவை தட்டி பிரச்சனைகள் செய்யலாம். அதனால் ரொம்ப கவனமாக தெய்வ நம்பிக்கையோடு செயல்பட வேண்டிய ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புதுசாக ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு சூழல் ஏற்படும். அதே மாதிரி மனசுல வந்து ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் சுடர்விடக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைகிறது. சில சுப நிகழ்வுகள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுக்கும் பொழுது மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களே ஏற்படும். உங்களுடைய முயற்சிக்கு எந்தவித ஒரு பங்கமும் இல்லாமல் வெற்றிகளை பெறுவீர்கள். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். சில நேரங்களில் எதிர்பாராத சில ஏமாற்றங்களால் பின்னடைவுகள் ஏற்படலாம். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த கதவை தட்டினாலும் அது திறக்கும் வாங்க, அது மாதிரியான ஒரு தினம். அற்புதமான தினம், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய, நண்பர்களால் உதவி பெறக்கூடிய அற்புதமான தினமாக இது அமைந்திருக்கிறது. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் போட்டி பந்தயங்கள் எது இருந்தாலும் சரி, அதில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய கடுமையான உழைப்பும் பல விஷயங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பரந்த அறிவும் உங்களுக்கு துணை நிற்கும். தெய்வ நம்பிக்கையோடு உங்கள் செயல்பாடுகளை செய்யும் பொழுது கிடைத்தற்கரிய வெற்றிகளை எல்லாம் பெறக்கூடிய நல்ல தினமாக இருக்கிறது. அதாவது ஒரு பந்தயத்தில் 1000 பேர் தான் ஓடட்டுமே, 100 பேர் ஓடினாலும் சரி, 1000 பேர் ஓடினாலும் சரி, முதலாவதாக வரப்போவது என்னமோ நான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் செயல்பாடுகள் செய்யும் பொழுது அது சாத்தியமாகும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களே ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மனசில் குழப்பங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் இறுதியான ஒரு வெற்றியை நீங்கள் நிச்சயமாக சுவைக்கலாம். அதே போல் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே அவங்க நினைச்சபடி நல்லபடியாக நடந்து சந்தோஷங்களை பெற்றுத்தரக்கூடிய, நல்ல சுபங்களை எல்லாம் நிகழ்த்தக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யற எந்த ஒரு செயலையும் அதிர்ஷ்ட தேவதை கை கொடுப்பாள்னு சொல்ற மாதிரியான தினம். குறிப்பா நீங்க வந்து இந்த ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் இருந்தீங்கன்னா சரியான முதலீடுகளை செய்து நிறைந்த லாபத்தை பெறுவீர்கள். பல விஷயங்களையும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஆக்கப்பூர்வமான தினமாக இது அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய அற்புதமான தினமாகத்தான் இது அமையும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று குழப்பங்கள் ஏற்படலாம், பின்னடைவுகள் ஏற்படலாம். மனம் தளராமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நல்ல அதிர்ஷ்டகரமான நிறம், நல்ல வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல வரவுகளும் ஏற்படும். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் சற்று கவனமாக நீங்கள் செயல்பட, எந்தவித பிரச்சனைகளும் உங்களுக்கு அண்டாது சிறப்பான வெற்றிகளை நீங்கள் பெற்றுவிடலாம் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில முக்கியமான மாற்றங்களும் சில நிகழ்வுகளும் உங்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் கொடுக்கப்படுவதும் ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்போது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அற்புதமான பலன்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறைந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் கடந்து சிறப்பான ஒரு நல்ல நிலை எய்தக்கூடிய தினமாக இது அமையும்.
ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சில தேவையில்லாத பிரச்சனைகளில் வந்து நீங்கள் தலையிடும் பொழுது ஒன்றுக்கு இரண்டாக அந்த பிரச்சனைகள் வளர்ந்து பிரச்சனை அதிகமாக கூடும். நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.